அட, இன்னைக்குன்னு பார்த்து என்ன வியாபாரம் பண்ணுறதுன்னு வேற தெரிலையே. கையில் வேற சுத்தமாக காசு இல்லை. சரி, அங்கே கலாக்கா நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட முட்டையை வாங்கிட்டு அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் போய் முட்டையாக கேட்டு ஒரு முட்டை வியாபாரம் இன்னைக்கு பண்ணி நல்லா காசு சம்பாரிச்சிட வேண்டியதான். யாக்கா, கலாக்கா, எங்கக்கா போகிறீங்க? அடி சின்ன பொண்ணு, எதுக்குடி நீ அழுகிற? அக்கா, எங்கள் ஆத்துக்காரரு முட்டை போடலன்னா வீட்டு விட்டு வெளியே போங்க அப்படிங்காங்க. எனக்கு கொஞ்சோண்டு முட்டை மட்டும் தாங்கக்கா, ப்ளீஸ்க்கா. இந்தானே ஆம்பளைங்க பூரா அப்படி தான் இருக்காங்க. இரு நெட்டவெளி, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஒர்க் ஆகுது, நம்ம ஆக்டிங்கு எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. இந்தா சின்ன பொண்ணு, அழுகாத என்ன, போய் முட்டை சமைச்சு கொடு, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரிக்கா, நான் அழுக மாட்டேன், தாங்க. அப்பாடி, வாங்கியாச்சு ஒரு முட்டை. ஏம்மா நீலாம்பதி, எனக்கு கொஞ்சோண்டு முட்டை மட்டும் தரியா? முட்டை வியாபாரம் தானே பார்க்குற? இருடி, போய் எடுத்துட்டு வரேன். சரி, போன வாட்டி கொடுக்க வேண்டிய அந்த 100 ரூபாயை எப்போ கொடுப்ப? அதெல்லாம் தருவோண்டி, நான் என்ன ஊரை விட்டா ஓடி போயிட போகிறேன். தா. இந்தாடி, வாங்கிக்கோ. தா தா. சரிடி, வயலுக்கு விதை போட போனோம். எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அடுத்து 2 முட்டை கிடச்சிருக்கு. கலாக்கானாலும் 1 முட்டை தான் கொடுத்தாங்க. ஆனால் நீலாம்பரி அப்படி இல்லை, 2 முட்டை கொடுத்துருக்கா. நெக்ஸ்ட்டு யார் வீட்டுக்கு போகலாம்? இந்த பதை கூட மாலா வீட்டுக்கு தானே போகும். சரி, நான் போய் அவட்ட கேட்குறேன். அவளே ஒரு கஞ்ச பிசுனாரி, தருவாளா தரமாட்டாளான்னு வேற தெரில. எப்பப்பப்பப்பா, வெஜ்ஜு சாப்பிட்டா இவ்வளோ ருசியாக கூட இல்லை. நான்வெஜ்ஜு சாப்பிட்டா தான் என்ன ருசியாக இருக்குது. சே, மசாலாவை போட்டு தடவுன்னு தடவிருக்காங்க. என்ன டேஸ்ட்டு. என்ன போகும்போதே அரவை போட்டுக்கிட்டு இருக்கா? சரி போவோம். என்ன மாலா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? என்ன சிக்கன்லாம் வச்சுருக்க? நீயா சமைச்ச? இல்லடி, எனக்கு ஒரே கால் வலி, அதனால் நான் சமைக்கலை. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். சரி சரி, வந்த விஷயத்தையே மறக்கிறேன் பாரு. மாலா, எனக்கு ஒரு 3 முட்டை மட்டும் தரியா? ஆம்லெட் போடுறதுக்கு முட்டை இல்லை, கடை வேற பூட்டி கிடக்கு, ப்ளீஸ். முட்டையா? ஏன்ட்ட அதெல்லாம் கிடையாதுப்பா. அடி மாலா, ஒரு முட்டை போட்டு கொண்டு வாடி. உனக்கு அவ்வளோ சரக்கு முட்டை வாங்கி போட்டிருக்கேன், முட்டை இல்லைன்னு நான் யார்ட்டையோ பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு வந்து இப்போ ஆம்லெட் போட்டு தரியா இல்லையா? எப்போ சை, மனுஷன் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட வர்றாங்களா? இப்போ தான் இவட்ட முட்டை இல்லைன்னே வந்துட்டார். எப்போ இந்தாக்கா முட்டை. நான் உன்னை எப்பயுமே சொல்லியிருக்கேன், டக்குன்னு ஆர்டர் போடு, முட்டை காலியாக போகுதுன்னு. நீ ஆர்டரே போட்டு தொலைய மாட்டேக்கா. இந்தா வாங்கு, காசை தா, நான் கிளம்புறேன். ஏ 2 பேரும் நச்சு பண்ணாதீங்க, இருங்கடா, வாரேன். நான் என்ன ஊரை விட்டா ஓடிட போகிறேன், இரு, இதை வச்சுட்டு வாரேன். என்னலா அலக்கையி, என்ன இங்கே வந்திருக்க? முட்டை தானே போட வந்திருக்க? அதை என்கிட்ட தான், அந்த முட்டை கூடைய மாலை அக்கௌண்ட்டில் எழுத சொல்லு, நான் அதை வாங்கிட்டு போகிறேன். சரியா? அவட்ட சொல்லிடு, அதைத்தா. சரிக்கா, இந்த எடுத்துகிட்டு போ. தம்பி, இதெல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டு வர? இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. சரி, என்னக்கா பண்ணுறது, வேலை பார்த்தா தானே சம்பளம் கிடைக்கும். சரி, நீ பார்த்து கொண்டு போ. சரிடா, பார்த்து கூட தம்பி, நான் ஓடிடுறேன். சரியா? அவட்ட சொல்லிடு. சீக்கிரம் ஓடுக்கா, சீக்கிரம் ஓடு. அந்த முட்டை கூடைய தாடா, உள்ளே வச்சு காசு எடுத்துகிட்டு வரேன். என்னது, முட்டை கூடையா? அதை தான் சின்ன பொண்ணக்கா எடுத்துகிட்டு போயிட்டாங்களே. உங்கள் அக்கௌண்ட்டில் எழுத சொன்னாங்க. இப்போ ஒழுங்கு முடியாத காசு கொடுக்கீங்களா இல்லை என்ன பண்ணணுங்கிறேன். என்னது, அவன் முட்டை வாங்கினதுக்கு எப்படி நான் காசு தர முடியும்? போடா, அதெல்லாம் தர முடியாதுடா. அவகிட்ட தானே கூட கொடுத்த, அவட்டே போய் காசு வாங்கிக்கோ. இருங்க, நான் இப்போவே ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்களை அசிங்கப்படுத்துகிறேன். வாங்கி தின்ன முட்டைக்கு காசு தர முடியாதா? என்னடி மாலா உனக்கு வேணும்? ஏன் டெய்லி யார்ட்டையா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? உனக்கு என்னப்பா வேணும்? அதை கடை கேட்குறீங்க. சின்ன பொண்ணக்கா கிட்ட முட்டை கூடைய கொடுக்க சொன்னது இவங்க, கொடுத்தா காசு தர மாட்டேங்காங்க. என்னன்னு கேளுங்க. அந்த அக்கா இவங்க அக்கௌண்ட்டில் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. நான் இப்போ என்ன செய்ய சொல்லுங்க? அதெல்லாம் இப்போ என்ன செய்வீங்கன்னு தெரியாது. எனக்கு இப்போ உடனே காசு வேணும். இல்லைண்ணா எங்கள் ஓனர் என்னை திட்டி வேலையை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. இவனுக்குலாம் காசே கொடுக்கக்கூடாது. அவங்ககிட்ட யார் இவனெல்லாம் கொடுக்க சொன்னா? இந்தாப்பா உன்னோட காசு. அவள் அப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. இந்தா.
அதானே இதெல்லாம் முன்னாடியே கொடுத்தாங்க. சரி நான் போயிட்டு வரேன். அப்பாடி இன்னைக்கு போனதுக்கு இவ்வளோ முட்டை கிடச்சிருக்கு. முட்டை வியாபாரம் பண்ணிட வேண்டியதான். புறாடே டண்டகு டண்டகு. ஏய் முட்டை எனக்கு கிடச்சிருச்சு, முட்டை வியாபாரம் போடுறேன்.